நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் சமையல் அறை உள்ள பூஜை ரூம் இருக்கலாமா? பாருங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் வேர்டு, பூஜா ரூம் சமையல் அறையில் இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு சின்னதாக வீடு இருக்குது, நமக்கு ஒரு ரூம் ஹால் கிச்சன் இருக்குது, நம்ம பெருசாக சாமி வாங்கிட்டு வந்துடுறோம், சமையல் அறையில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன உணவோ ஆக்குவோம் இல்லையா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே. அதோடைய இந்த வாசனை எல்லாமே தெய்வத்துக்கு போகும். அது கூடாது. நம்பர் 1. தெய்வத்துடைய படம், பூஜை அறை, சமையல் அறை. இப்பொழுது நீங்கள் ஒரு 1 ரூம் ஹால் கிச்சனில் வாழ்கிறீங்க. பணக்காரன் கதை அப்புறம் பேசுகிறேன், ஃபஸ்ட்டு சின்னதாக சொல்கிறேன். ஒரு 1 ரூம் ஹால் கிச்சனில் இருக்கீங்க. அதில் உங்களுக்கு கிச்சன் பக்காவாக சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கில் இருக்குது. ஆனால் அதோடைய மேற்கு பாகத்தில் சமையலில் மேற்கு பாகத்தில் பூஜை இருந்தால், அதுவும் அந்த ரூமுக்கு கலர் சிவப்பு கலராக இருந்தால், உங்களுடைய மகனுடைய மூளை பாதிக்கும். அதே வீட்டில் இன்னொரு தேவையில்லாத விஷயத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லணும், அதனால் சொல்கிறேன். அந்த சமையலில் மேற்கில் பூஜை அறை இருக்குது. அதே வீட்டில் தெற்கு பாகத்தில் தென்கிழக்கு மீன்ஸ் சவுத் ஈஸ்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்கள் எதிர்க்க தண்ணீர் தொட்டி, போரிங் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்கள் சமையலுக்கு கீழே போரிங், செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. போரிங், செப்டிக் டேங்க் இருக்குது, உங்கள் வீட்டில் சமையல் மேற்கில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மகனுடைய ஹெல்த்து ரொம்ப பாதிக்கும். இதே வடமேற்கில் சமையல் அறை இருக்குது. இப்போ தென்கிழக்கில் சொன்னோம், இப்போ வடமேற்கில் சொல்கிறோம். வடமேற்கில் சமையல் அறை இருக்குது, நார்த் வெஸ்டில் இருக்குது. அதில் மேற்கு திசையில் தெய்வத்துடைய பூஜை அறை இருந்தால், சமையல் அறைக்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம், இருந்தால் உங்கள் மனைவிக்கு காலில் நரம்புகள் அதிகமாக இழுக்கும். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க, கால் நரம்பு இழுக்குது. உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் கனவுல வந்துக்கினே இருப்பாங்க. அப்பா தெரிஞ்சார், தாத்தா தெரிஞ்சார், அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருப்பீங்க. அதுக்கப்புறம் யாருக்காவது ஜாதகத்தில் 6ல் சனி இருக்குது, ஜாதகத்தில் சனி சரி இல்லை, அந்த மாதிரி இருந்து வடமேற்கில் சமையல் அறை இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக முதுகுத்தண்டில் ஒரு வியாதி இருக்கும். தென்மேற்கில் சில கிராமத்துலலாம் சமையல் அறை இருக்குது, சில ஃப்ளாட்ஸில் பில்டர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் கட்டி விட்டாங்க, இருக்குது. சவுத் வெஸ்டில் சமையல் அறை இருக்குது, அதுக்கு மேற்கு திசையில் பூஜை அறை இருக்குது. சந்தோஷமே இருக்காது. நாளாக பணம் குறைஞ்சிக்கினே இருக்கும். உங்கள் மனைவிக்கும் ஆரோக்கியம் கெடும், ஹெல்த்து அப்படியே ஆகிடும், வெயிட் அதிகமாக போட்டுக்கினே இருப்பாங்க. அதே வீட்டில் மேடை தெற்கு திசையில் தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் மேடை தெற்கு திசையில் இருக்குது, சமைக்கிறீங்க. அந்த ரூமுக்கு மேற்கு திசையில் பூஜை அறை இருக்குது. அப்பொழுது சொல்லவே வேண்டாம், கணவர் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, நோய் நொடிகள், ஆர்த்தரைட்டிஸ், இந்த மூட்டு வலி அப்படின்வாங்க, அதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் எழுதிங்க. நாங்கள் சொல்கிறோம், ஒரு காலத்தில் நாங்கள் இல்லாத நேரத்தில் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் பல பேருக்கு சொல்லணும், அல்லது ரெக்கார்ட் பண்ணுங்கள். மூட்டு ஆர்த்தரைட்டிஸ் அந்த நோய் வரும். இந்த மாதிரி இருக்குது.
வீட்டுக்கு வடக்கு திசையின் மத்திய பகுதியில் சமையலறை இருக்குது. அதுக்கு மேற்கு திசையில் பூஜை அறை இருந்தால் கண்டிப்பாக பணம் எரிஞ்சிக்கினே இருக்கும். பணம் வரும், தப தப தபன்னு வரும், தப தப தபன்னு செல்வம், தப தபன்னு வரும், தப தபன்னு செல்வம், பெருசாக வரும், செல்வாயிடும். இப்பொழுது வாசலோட சமையலறையில் பார்க்கணும். இப்போது உங்களுக்கு கிழக்கு வாசல் வீடாக இருக்குங்க. அதில் தென்மேற்கு திசையில் சமையலறை, அதில் சாமி இருந்ததுன்னா, இப்போ வாசல்லேருந்து சொல்கிறேன், கவனிக்கணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 4-5 மகன்கள் இருந்தாங்கன்னா லாஸ்ட் மகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடிடும். கிழக்கு வாசலிருந்து வடமேற்கில் சமையலறை இருக்குது. எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்காது. சுகர் நோய் எல்லோருக்கும் இருக்கும். தெற்கு திசை வாசலாக இருக்குது. ரொம்ப கவனிக்க வேண்டிய சப்ஜெக்டு, எல்லோரும் எழுதுங்க. தெற்கு திசை வாசல், வடமேற்கில் சமையல் அறை, மேற்கு திசை, அந்த சமையலுக்கு மேற்கு திசையில் பூஜை அறை இருந்தால் வீட்டில் திடீர்னு விபத்துகள் நடக்கும். பண வசதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பயம் இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு டோர் இருந்தாலும் சரி, வடமேற்கு இருந்தாலும் சரி, வடக்கு மத்திய பகுதி இருந்தாலும் சரி, நீங்கள் தெற்கு மத்தியமோ தென்கிழக்கோ சமையல் அறை இருந்து அதில் பூஜை அறை மேற்கில் இருந்தால் உங்கள் மகன்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளிநாட்டுக்கு போய் விடுவார்கள். உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஐயோ சந்தோஷமாக இருக்குது சார், எங்கள் பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டான். உங்களுக்கு நோய் நொடி வந்தால் யார் உங்களுக்கு மருந்து கொடுப்பேன்? அங்கே போய் யாருக்காவது நோய் வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேர்களே, என்ன பரிகாரம் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு பரிகாரம் கிடையாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், எந்த திசை வீடு இருந்தாலும், எந்த வாசல் வீடு இருந்தாலும், சமையல் அறைக்குள்ள பூஜை அறை இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்கிறீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.